ஹலோ buddies, இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு கையளவு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ எதையும் வதக்க போகிறதில்ல, பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதையும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கான தேவையான பொருளை பார்க்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகாய், மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வாணலியில் இந்த எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த மல்லியோட கலர்லாம் கொஞ்சம் மாறும். நல்லா வறுபட்டாதான் அதோட மனம் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா கருகிடும். ஸோ கொஞ்சம் அப்படியே விட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்த மசாலாவை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சதை எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகிருக்கு. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும்.
இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம குக்கர் மூடியை ஆப்போசிட்டாக வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் மசாலா குக் ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது நம்ம சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நாம் இன்னொரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1.5 கை அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த ப்ரெஷரை நீக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மூடி திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது அகைன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நான் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணலை, கொஞ்சம் கிரேவி பதத்துக்கே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சிக்கனில் நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக, குக்கரில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.